நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு குரு சித்தானந்தா சுவாமி திருக்கோவில் அருகே உள்ள நடிகர் திலகம் சிவாஜி சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சிவாஜியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அவரை தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் TPR செல்வம், அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர் மதி, சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர் மாயன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவாஜி சிலை அருகே அமைக்கப்பட்டிருந்த அலங்கரிக்கப்பட்ட சிவாஜியின் திருவுருவ படத்திற்கு மத்திய இணையமைச்சர் தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ் மற்றும் பலர் மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதானத்தை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். NR காங்கிரஸ் அரசு பதவி விலக கோரி காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சுமத்தினார். புதுவை மாநில மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத NR காங்கிரஸ் அரசு பதவி விலக கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் தெருமுனை பிரச்சாரம் சாரம் அவைத்திடலில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திடீரென கொட்டிய மழையையும் பொருட்படுத்தாமல் மழையில் நனைந்தபடியே பேசுகையில், புதுவை முதல்வராக கடந்த 2 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் ரங்கசாமி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்ததோடு மாநில வளர்ச்சிக்கு மூடுவிழா செய்து வருகிறார் என்றார். மேலும் சுற்றுலா வளர்ச்சிக்காக பிரதமரிடம் பேசி 125 கோடி ரூபாய் பெற்றுத்தந்தும் சுற்றுலாத்துறை வளர்ச்சி பெறவில்லை. மேலும் மத்திய அரசு கொடுக்கும் பணத்தை முறையாக செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது என்றும், கதிர்காமம் தொகுதி வளர்ச்சிக்கு மட்டுமே முதல்வர் பாடுபடுகிறார் என்று குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசு சாதனை அரசாகவும் புதுவை அரசு வேதனை அரசாகவும் உள்ளது என்று கூறினார். புதுவை ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பேறுகால அவசர நிலைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் என்ற பொருளில் செவிலியர்களுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை எல்லைப்பிள்ளைச்சாவடி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடைபெற்றது. பேறுகால அவசர நிலைகள் மற்றும் அறுவை சிகிச்சை என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேச்சாளராக டாக்டர் சதீஷ் கலந்து கொண்டு பேறுகாலத்தில் அவசர சிகிச்சைக்கான அறிகுறிகள், பராமரிக்கும் முறைகள், அறுவை சிகிச்சையின் அவசியம், அறுவை சிகிச்சைக்கு பிறகு பராமரிக்கும் முறைகள் குறித்து விளக்கினார். நிறைவில் செவிலியர் கண்காணிப்பாளர் மல்லிகா நன்றி கூறிய நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர்கள், செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்காவிலிருந்து தப்பி வெளியே வந்த ஸ்னோடனுக்கு ரஷ்யா அடைக்கலம் தரக்கூடும் என்ற நிலையில் அந்நாட்டுக்கான பயணத்தை ஒபாமா ரத்து செய்யலாம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா எப்படியெல்லாம் உலக நாடுகளை வேவு பார்த்தது என்பதை அம்பலப்படுத்தியவர் ஸ்னோடன். இதனால் அமெரிக்கா அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரை கைது செய்ய அமெரிக்கா முனைப்பு காட்டி வருகிறது. ஆனால் கடந்த 1 மாத காலமாக ரஷ்யாவின் மாஸ்கோ விமான நிலையத்தில் தங்கியபடியே வெளிநாடுகளில் அடைக்கலம் கோரும் முயற்சிகளில் ஸ்னோடன் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அமெரிக்கா தொடர்பான கூடுதல் தகவல்களை வெளியிடாமல் இருந்தால் அடைக்கலம் தர தயார் என்று ரஷ்யா அறிவித்திருந்தது. ஸ்னோடனும் இதை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. இதனால் ஸ்னோடனுக்கு ரஷ்யா அடைக்கலம் தரக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ஒபாமா செப்டம்பர் மாதம் ரஷ்யா செல்ல திட்டமிட்டுள்ளார். அங்கு அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து இருநாட்டு உறவுகள், சிரியா, ஈரான் மற்றும் ஆயுத கட்டுப்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருந்தார். ஆனால் தற்போது ஸ்னோடனுக்கு ரஷ்யா அடைக்கலம் கொடுக்கக்கூடும் என்பதால் இந்த பயணத்தை அவர் ரத்து செய்யக்கூடும் என தெரிகிறது. புதுவைக்கு புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவிப்பாணையை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் ஜெனரல் கலையரசன் வெளியிட்டுள்ள அறிவிப்பாணையில், சென்னை பொன்னேரி நீதிமன்றத்தில் துணை நீதிபதியாக பணியாற்றி தற்போது காத்திருப்போர் பட்டியலில் உள்ள தானேந்திரன் புதுச்சேரி தலைமை ஜுடிஷியல் நீதிபதியாகவும், தூத்துக்குடி துணை நீதிபதியாக பணியாற்றி காத்திருப்போர் பட்டியலில் இருந்த சிவதானு ஏனாம் துணை நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெற்றிடமாக உள்ள பணியிடங்களில் பெண்களுக்கு 33% பணியிட ஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட வேண்டும் என்று பெண் வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் மனு அளித்துள்ளனர்.
கடந்த வியாழக்கிழமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பிலிருந்த நீதிபதி அல்தாமஸ் கபீர் பதவிக்காலம் முடிந்து வெள்ளிக்கிழமையன்று தமிழகத்தைச் சேர்ந்த பி சதாசிவம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவருக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் பெண்கள் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசன்னா, துணைத் தலைவர் நளினி ஆகியோர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்தனர். அதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பணியிடத்தை நிரப்புவதில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை பின்பற்றி அந்த இடங்களில் பெண் வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். குடும்ப நல வழக்குகளை விசாரிப்பதற்காக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீதிமன்றங்களை நடத்தாமல் கூடுதல் நீதிமன்றங்களை அமைத்து வார நாட்களிலேயே வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரியவருகிறது. புதுவை களித்தீர்த்தால் குப்பத்தில் திருபுவனை காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை திருபுவனை காங்கிரஸ் சார்பில் மதகடிப்பட்டு அருகே களித்தீர்த்தால் குப்பத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். தொடர்ந்து மாநில காங்கிரஸ் தலைவர் வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன், பொதுச் செயலாளர் தனுஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரை தொகுதியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவியை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீரான்பேட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 6 குடிசை வீடுகள் எரிந்து நாசமானது. இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி பிச்சை வீரான்பேட் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து தலா 12,000 ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். அதேபோன்று பிச்சை வீரான்பேட் மாரியம்மன் கோவில் வீதியில் மாயவன் என்பவரின் வீடு தீ விபத்தில் பாதிக்கப்பட்டது. அவருக்கு வருவாய்த்துறை சார்பில் 7,000 ரூபாய்க்கான நிதி உதவியினை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அதிகாரி பொன்னுசாமி, ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்துவதை தடுக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்ளும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட 6 முக்கிய அரசியல் கட்சிகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கட்டுப்பட்டது என்று மத்திய தகவல் ஆணையம் கடந்த மாதம் 3ஆம் தேதி அறிவித்திருந்தது. இதற்கு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. இதற்கான உத்தரவை ரத்து செய்யும் விதமாக புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்தது. இதையடுத்து அவசர சட்டம் மூலம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனால் இதற்கு பாஜக, சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் ஒப்புதல் வழங்கவில்லை. எனவே புதிய மசோதாவை எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தெரியவருகிறது. இந்த மசோதாவை நிறைவேற்றினால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் திருத்தங்கள் செய்ய முடியும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு 2இல் பொது அமைப்புகளுக்கான வரையறை உள்ளது. இந்த வரையறைக்குள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் வராது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக திருத்தம் செய்யப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுவை அபிஷேகப்பாக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு யங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் சார்பில் மாநில அளவிலான 1ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழக ஆதி திராவிடர் நலக்குழு மாநில துணை அமைப்பாளர் சக்திவேல் தலைமையில் மணவெளி தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் வேல்முருகன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். திமுக நிர்வாகி கிருஷ்ண பரதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை யங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நிர்வாகிகள் செய்திருந்தனர். போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசளிப்பு விழாவில் முதல் பரிசாக 20,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 12,000, 3ஆம் பரிசாக 6,000 ரூபாயும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்க புதுவை பிரதேச மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை தனியார் ஹோட்டலில் இந்திய மாணவர் சங்க புதுவை பிரதேச 14வது மாநாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பாலாஜி திரையரங்கம் அருகிலிருந்து மாணவர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு மாநாடு நடைபெறும் இடத்திற்கு வந்தனர். பின்னர் முன்னாள் செயலாளர் கதிரவன் சங்க கொடியேற்றி மாநாட்டை துவக்கி வைத்தார். சக்தி பிரியா வரவேற்று பேசிய மாநாட்டில் துணைத் தலைவர் ரஞ்சித்குமார் அரசு பள்ளிகளில் தரத்தை உயர்த்தி மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தனியார் மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் அரசிற்கு 60% இடங்களை பெற வேண்டும்,
கிராமப்புறங்களில் அரசு கலை அறிவியல் கல்லூரியை துவங்கிட வேண்டும், அரசு பள்ளிகளில் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்களை வாசித்தார். தொடர்ந்து முன்னாள் மாணவர் சங்க தலைவர் பெருமாள் சிறப்புரையாற்றிய மாநாட்டின் நிறைவில் செயலாளர் ஆனந்த் நன்றி கூறினார். புதுவை வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோவிலில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரமும் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நெய் தீபம் ஏற்றி கோவிலை வலம் வந்து வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்து ஈசனின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். அதேபோன்று வில்லியனூர் ஒதியம்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சுவாமிகள் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் திரளான ஆன்மீக அன்பர்கள் பங்கேற்று வழிபட்டனர். உத்தரகாண்ட் மாநிலத்தை சீரமைக்க 13,000 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்று அம்மாநில தலைமைச் செயலர் சுபாஷ்குமார் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர், ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயினர். ஏராளமான மீட்பு படையினர் இரவு பகலாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் பெருவெள்ளத்தால் அம்மாநிலமே உருக்குலைந்து போனது. அம்மாநில மக்களுக்கு உதவவும் 300 கிராமங்களில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் 13,000 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுகிறது. இதை மத்திய அரசுதான் கொடுத்து உதவ வேண்டும் என்று அம்மாநில தலைமைச் செயலர் சுபாஷ்குமார் கூறியுள்ளார். புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இனி அறுவை சிகிச்சையின் போது இரத்த புற்றுக்கட்டிகளையும் திசுக்களையும் துல்லியமாக அகற்ற ஒரு புதிய வகை கத்தியை லண்டன் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் போது புற்றுநோய் தாக்கிய திசுக்களை மட்டும் துல்லியமாக அறுவை சிகிச்சை செய்து அகற்றுவது என்பது இயலாத காரியமாகவே இருந்து வந்தது. இதனால் அறுவை சிகிச்சை செய்த போதிலும் அந்த நோயாளிக்கு மீண்டும் புற்றுநோய் தாக்கும் அபாயமும் இருந்தது. அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மின்சாரத்தால் இயங்கக்கூடிய ஒரு கத்தி போன்ற கருவி பயன்படுத்தப்படும். மேலும் இந்த கருவியை கொண்டு மருத்துவர்கள் புற்றுநோய் பாதித்த திசுக்களை அகற்றும் போது அவை பொசுங்கிவிடும். அப்போது ஒருவிதமான புகை வெளியாகும். மேலும் திசுக்களின் மாதிரிகளை சோதனை கூடத்தில் பரிசோதிப்பதற்கு குறைந்தது அரை மணி நேரமாவது தேவைப்பட்டது. புற்றுநோய் பாதித்த திசுக்களை மிக துல்லியமாக அகற்ற ஒரு புதிய வகை கருவியை லண்டன் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இதற்கு காரணம் அந்த கருவியால் புற்றுநோய் பாதித்த திசுக்களை சாதாரண திசுக்களில் இருந்து பிரித்து காட்ட முடியும் என்பதுதான். லண்டனைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பான ஒரு புதிய கத்தி போன்ற கருவி புற்றுநோய் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.